ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்த மார்க்கெட் அப்டேட்னு சொல்கிறத விட ஆர்பிஐயோட அப்டேட்னு சொல்லலாம். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க, 25 பிப்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இதை எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணிருக்காங்க. அதாவது 6.25% இருந்து 6% கம்மி பண்ணிருக்காங்க. 0.25 பிப்ஸ் கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது சிம்பிளுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது ஆர்பிஐ வந்து மற்ற பேங்குங்களுக்கு லெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, மணியை வந்து கடனா கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடன் கொடுக்கறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க, அதாவது கம்மி பண்ணுவாங்க, ஆர் எல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. குவார்டர்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ, அது எப்போல்லாம் ஆர்பிஐக்கு தோணுதோ அந்த டைம்ல பண்ணுவாங்க. பட் தென் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அவங்களுக்கு தோணுதுன்னு பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை, மணி ஃப்ளோட் எப்படி இருக்குது, கேஷ் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த ரெப்போ ரேட் கட்டை வந்து கட் பண்றதா இல்லை இன்க்ரீஸ் பண்றதான்னு டிசைட் பண்ணுவாங்க. இதுல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு பிஹைண்ட் த சீன். பட் தென் நான் உங்களுக்கு மேலோட்டமா பேசிக்கா என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆர்பிஐ வந்து 0.25 பிப்ஸ் கட் பண்ணிருக்காங்களா, ஸோ இதனால என்ன பெனிஃபிட்டா லாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பெனிஃபிட் தாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து நான் பெர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டேன், பேங்க்லாம் வந்து இன்னும் அதிகமா நீங்க வந்து உங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் இன்டெரக்டா சொல்றாங்கன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட இருந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல நீங்க நிறைய லோன் வாங்கிக்கோங்க, ஸோ தட் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு, நார்மல் லேமன்ஸ் இருக்காங்க இல்லையா, பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க வந்து கடனை வந்து அதிகமா கொடுக்கலாம். ஸோ அதிகமாக கடன் வெளில போகும்போது என்ன ஆகும், பணப்பழக்கம் அதிகமாகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் இம்பாக்ட் காமிக்கும், பாசிட்டிவாக தான் காமிக்கும். ஸோ இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் அப்டேட்னால மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதோ, எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அதெல்லாம் செகண்டரியாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா உடனே இம்பாக்ட் காமிக்காது, டைம் எடுக்கும். பட் தென் இமீடியட்டாக எதில் இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸில். ஸோ பாண்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகும். பாண்ட்ஸோட பிரைஸ் அதிகமாகுது அப்படின்னா இன்டெரக்டா எங்க இன்க்ரீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து ஸ்டாக்ஸ்ல போறது இல்ல, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல தான் போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாண்ட்ஸ் பிரைசஸ் அதிகமாகும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகும். டெட் ஃபண்ட்ஸ் தான் என்ன, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், இதுல எது பெஸ்டான ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் லிங்க் வரும். ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் அண்ட் எந்த ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா NAV ஆஃப் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பிட்டு இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸும் கில்ட் ஃபண்ட்ஸ், அதாவது லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 years 4 years வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து லாங் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் கில்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் அதிகமா இருக்கும், அதை வந்து கில்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபண்ட் சொல்றேனே, SBI மேக்னம் கில்ட் ஃபண்டுங்க. இப்போ இந்த ஃபண்டோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா 5 star வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 0.46% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. எக்ஸிட் லோட் எதுவுமே கிடையாது, எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 11,000 கோடி ஆல்ரெடி இருக்குது, லாக் எதுவும் கிடையாது, 12 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது ஆல்ரெடி. அண்ட் நிஃப்டி ஆல் டியூரேஷன் GSEC கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க பெஞ்ச் மார்க். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாய் SIP-யும் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து பண்ணலாம். மாடரேட் ரிஸ்க்ல இல்ல லோ ரிஸ்க்னு கூட சொல்லலாம் இது. அண்ட் டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஆன் த ப்ராஃபிட், உங்களோட டாக்ஸ் லேப் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் டாக்ஸேஷன் இருக்கும். இப்போ இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 yearல 10.79% கொடுத்துருக்குங்க, 3 yearsல 8.74%, 5 yearsல 7.88%, அண்ட் 7 yearsல 8.48%, 10 yearsல 8.61% கொடுத்துருக்குங்க. இப்போ இதுல குறிப்பிட்டு ஹோல்டிங்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தான் மேக்ஸிமம் 75.36% பாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் சில பாண்ட்ஸ் இருக்கும், அதுல உத்தரப்பிரதேஷ் டிபெண்ட் பண்ணிருக்கிறது 7.12%, மகாராஷ்டிரா ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணிருக்கிறது 4.46%, ஹரியானா ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணிருக்கிறது 3.56%. இப்போ இந்த பாண்ட் ஃபண்டோட பேசிக் டீடைல் சொல்லிட்டேன்னா, இந்த கில்ட் ஃபண்ட்ல இன்கேஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்த வர 2-3 மாசத்துக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவே எதிர்பார்க்கலாம். அகைன் பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் பண்ணும், எதுவுமே வந்து நம்ம ஷியோரா சொல்ல முடியாது இல்லையா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் இதுல என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட் கட் அப்டேட் வந்ததுனால இது கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்டர்னலா, அண்ட் அது வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இம்பாக்ட் காமிக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றதா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றதா, எந்த மாதிரி SIP சூஸ் பண்ணணும், எது பெஸ்டான ஃபண்ட், எப்படி அந்த பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்றது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் தேவைப்படுது, எங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கணும் அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்க இமெயில் அனுப்பலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட், உங்களோட கோல்ஸ், உங்களோட பர்பஸ் என்ன இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இது எல்லாமே டீடைலா நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற
எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.